ஹாய் ஃபோர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ரொம்ப நாள் ஆக்சுவலி வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து லைஃப் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகேவா? நான் வந்து ஒரு 2015 எக்ஸாக்டாக ப்ராப்பராக வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி 2014 நான் பாஸ் அவுட் ஆகிட்டேன். அண்ட் 15 ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் மே 15க்கு. ஸோ அந்த டேலேருந்து அந்த கம்பெனியில் ப்ராப்பராக வேலை பார்த்துருக்கேன். அதோட ப்ராசஸ் கொஞ்சம் நல்லா எனக்கு நல்லா வரும் அந்த ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 2021 நான் வேறு கம்பெனி, அதோட காம்படிட்டர் கம்பெனிக்கு ஹையர் ஆனேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 4.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த வீக் 2 வீக்காக ஃபுல்லாக எனக்கு என்ன சொல்கிறது, இன்டர்வியூ அது மாதிரியெல்லாம் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் வீடியோ போட முடியல. இது ரீல் ஃபுல் வீடியோ இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி என்ன பேச போகிறேன்னா, வாழ்க்கையில் சரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஒரு 2 இயர்ஸ் வேலை பார்த்து காசு சேவ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷன் லைக் சினிமா பண்ணுறதுக்கோ இல்லை ஐடியா போய் சேர்கிறதுக்கோ ஒரு காசு தேவை. இப்போ அந்த காசுக்காக நம்ம யாரையும் ட்ரபிள் பண்ண முடியாது, ஏன்னா ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளான ஃபேமிலியில் இருந்து. ஸோ நான் என்ன பண்ணேன், ஜாப் ஸ்டார்ட் பண்ணி சேர்த்து வச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ப்ரொஃபஷன் நம்மளே பார்த்துக்கலான்ட்டு நான் யோசித்து ஜாப் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி 2-3 months நான் ட்ரை பண்ணேன். பட் வீட்டில் இருக்கவங்க ஸ்டேபிள் இல்லை, வீட்டில் கண்டிஷன் சரியில்லை. அப்புறம் இங்கே மும்பையில் வந்து நவி மும்பையில் இருக்கோம், அப்பா ஃபேமிலியும் சித்தப்பா ஃபேமிலியும். நான் மோஸ்ட்லி சித்தப்பா ஃபேமிலி கூட இருந்தேன். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் ஃபைனான்ஷியலி இன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு அப்போது. ஓகே, ஸோ இதை நாங்கள் எப்படி சரி பண்ண அப்படின்னா, அது எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் ஆச்சு. நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கின்னு நம்ம கொஞ்சம் ஒரு பெட்டர் சுச்சுவேஷனில் போயிட்டு பண்ணலான்ட்டு யோசித்து நான் என் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது முத்தூட்டில் வேலை பார்த்தேன். அப்புறம் சின்ன பேக் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். அதெல்லாம் செட் ஆகலை, ஏன்னா சேலரி 9,000. காலையில் 6 o'clock 5 o'clock போயிட்டு முத்தூட்டில் 8 o'clock இங்கேருந்து கிளம்பி 9 o'clock அங்கே லாகின் பண்ணணும். அண்ட் 5:30க்கு அங்கேருந்து விடுவாங்க, 7:30க்கு 6:30க்கு வந்துடணும். அது வந்து ரொம்ப டைம் டேபிளாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் முத்தூட் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண வேலை. ஸோ நான் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை ஜாயின் பண்ணேன். அது வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 hours or 2.5 hours செல்ஃபாக ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நான் இப்போது நவி மும்பை கலம்பூலியில் இருக்கேன். ஓகேவா? நம்ம என்ன தப்பாக பண்ண போகிறோம் யாராவது வந்து அடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து நான் வந்து சக்கினாக்கா போவேன். சக்கினாக்கா போயிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஈவினிங் 5 o'clock 6 o'clock விட்டாங்கன்னா அங்கேருந்து இங்கே வரதுக்கு 8 o'clock ஆகிடும். ஏன்னா அங்கே டிராஃபிக்கில் மாட்டிக்கினா அவ்வளோதான். அந்த சக்கினாக்காவில் இப்போது மெட்ரோ பிரிட்ஜ் எல்லாம் இருக்குது. அப்போ மெட்ரோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெட்ரோ அப்போ கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு ட்ரிப்பே 15 or 20 rupees இருந்துச்சு. அதே பஸ்ஸில் வந்தால் 5 rupees தான். ஸோ நான் மோஸ்ட்லி பஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்போது பஸ்ஸில் வந்து மாட்டிக்கணுன்னா அவ்வளோதான் போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 9 மணி 10 மணி, சில டைம் 11 o'clock கூட ஆயிருக்கு. ஸோ அது ஒரு வாரம் தான் பார்த்தேன், இப்போ நான் விட்டுட்டேன். அது HDFC செக்யூரிட்டிஸ். ஆக்சுவலாக நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அது. பட் அது காலிங்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு அங்கே காலிங் பண்ணிவிட்டு காலிங்கில் அந்த ஷேர்ஸ் பற்றி இருந்திருந்தால் மட்டும் நான் நல்லபடியாக பார்த்துருப்பேன் மேபி. அது வந்து கால் பண்ணி சேல் பண்ணணும் இருந்துச்சு. இப்போல்லாம் நம்மக்கிட்ட அந்த அப்ளிகேஷன் இருக்குது தெரியுமா, நம்ம மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லை, ஜீரோதா ஒரு இந்த மாதிரி கைட் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல. முன்னாடி நான் பாஸ் அவுட் ஆன டைமில் அப்படி இல்லை. ஸோ இப்போது HDFC செக்யூரிட்டிஸ், அப்புறம் ICICI செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், இப்போ நான் அதில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா நான் அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த ஷேர் வாங்கணுன்ட்டு நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அவங்க என் பிஹாஃப் ஆஃபில் என் அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஷேர் வாங்குவாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், நான் டீட்டெயிலாக போகல. இது ஃபஸ்ட் ஜாப். ஓகே, ஸோ இப்போ தான் டிசைட் பண்ணேன் நம்ம இந்த ஃபஸ்ட் ஜாபே பெருசாக டிஸ்கிரைப் பண்ணலான்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நாளைக்கு செகண்ட் ஜாப் இந்த முத்தூட் பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே போனால் க்ராஸ் சேல் பண்ண வச்சாங்க. இப்போ மார்க்கெட் வந்து 3:30க்கு முடிஞ்சிடும். ஓகேவா? எக்ஸாக்ட் 3:30க்கு மார்க்கெட் முடிஞ்சிடும். ஸோ காலிங் பிட்டிங் அதெல்லாம் முடிஞ்சிடும்.
நம்ம ப்ளேஸ் பண்ணது அதெல்லாம் இன்ட்ராடே அதெல்லாம் அங்கேயே அது அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். என்ன படிச்சிருந்து அதுதான் 3 வருஷம். அதுக்கப்புறம் இது ஒரு வாரம் போன லைக் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம அங்கே போகிறோம். இப்போது எனக்கு வந்து தமிழ் தெரியும், கொஞ்சம் தெலுங்கு தெரியும், கொஞ்சமாக மலையாளம் தெரியும். ஓகே, ரொம்ப தெரியாது. தமிழும் மலையாளமும் கொஞ்சம் சேமாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கிராப் பண்ண முடியும் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கொஞ்சம் அவங்க ஆப்போசிட் பர்சன் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது 3ம் தெரியும்னு நான் வேறு சொல்லிட்டேன்னா, இப்போ நான் ட்ரைனிங்கில் தான் இருக்கேன், சைட் பை சைடில் தான் இருக்கேன். இப்போ அங்கே ஃப்ளோரில் யாருமே சவுத் இந்தியன் இல்லை அந்த டைமில். ஒருத்தவங்க தான் இருந்தாங்க, அவங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். ஸோ என்ன தெலுங்கு கஸ்டமர்கிட்ட அப்புறம் மலையாள கஸ்டமர்கிட்ட எல்லாம் பேச வச்சாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தா அவங்க ஒரு அப்ளிகேஷன் 1500 விற்றுருக்காங்க. 1500 அவன் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் சொல்கிறேன், எனக்கு இது வேணாம், நான் யூஸே பண்ணதில்லை. அது லாஸ்ட் டைம் எப்போது ஃபோன் பண்ணி நான் பிஸியாக இருக்க டைமில் ஓகேன்னு சொல்லிட்டேன், அதுக்கு இவங்க மைனஸ் பண்ணிட்டாங்க. நான் அந்த அப்ளிகேஷன் யூஸே பண்ணதில்லை, ஷேர்ஸே வாங்குறதில்லை, அது எப்போ வாங்கினேன்ற மாதிரி. அப்போது எனக்கு ஒரு அவங்களுக்கு நான் தமிழ் இப்போ இவங்க யாருக்கும் தெரியாதுல்ல நான் என்ன பேசுகிறேன்ட்டு. ஸோ நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் கண்டினியூ பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டேன். நீங்கள் இது மாதிரி வேணும்னா நீங்கள் டிக்கெட் ரேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே சொல்கிறேன், இவங்க இல்லை இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது, அது விற்கணும், அது பாரு, அது சொல்லு, இந்த அப்ளிகேஷன் விற்க முடியுமா சொல்லு. ஏன்னா அது ஆக்சுவலாக அது சேல் பண்ணால் எனக்கும் வராது, ஓகேவா? அண்ட் அது எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. இப்போ நான் பேசுகிறது இந்த XYZ பர்சனோட கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், ஓகேவா? ஏன்னா காலருக்கு ஹிந்தி இங்கிலீஷ் சரியாக வராது. ஸோ நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு, என்னடா பாவம் இவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கான், இவங்க இன்னொரு அப்ளிகேஷன் விற்க சொல்கிறாங்களேன்ட்டு. ஸோ நான் வச்சுட்டேன். நான் சொன்னேன், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஐடி இருக்குது, நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், அவங்க எடுத்துடுவாங்க. எடுக்கலைன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, நாங்கள் சொல்லி யூஸே பண்ணாது. ஏன்னா அப்போ இல்லை, அந்த டைமில் மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் வச்சு அந்த அப்ளிகேஷனுக்கே சார்ஜ் 1500 போட்டுன்னு இருந்தாங்க. அப்போ நான் நினச்சி பாருங்கள், ஒரு அப்ளிகேஷனுக்கே நம்மளை எவ்வளோ ஏமாற்றின்னு இருந்தாங்கன்ட்டு, ஓகேவா? அது சர்வீஸ். அண்ட் இப்போ மொபைல் ஆண்ட்ராய்டு வந்ததே நம்மளுக்கு ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது லாபகரமாக இருக்குது. சரி, இந்த வீடியோ இப்போ முடிச்சிடுறேன், எனக்கு ஒரு கால் அட்டென்ட் பண்ணணும். பாய்.